இப்போ இந்த மாதிரி ஷெல்ஃப் போட போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா பாருங்களேன். இப்போ நான் இந்த ஷெல்ஃபில் அடுக்கியிருக்கேன். எப்படியாவது சாமான் எடுக்கும்போது தட்டு எடுக்கும்போது எப்படியே கீழே ஒன்று நழுவி விழுந்துடும். நீங்கள் என்ன தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த க்ளோசிங் அடியில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பூனோ கரண்டியோ அடியில் போய் ஷெல்ஃபில் மாட்டிக்கும். அதை எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணி அடியில் கையை விட்டு நம்ம எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி போடுறீங்கன்னா அடியில் வந்து க்ளோசிங் இருக்கணுங்க. க்ளோசிங் இல்லைன்னா எல்லா வித தட்டுமோ கரண்டியோ எல்லாமே கீழே விழுந்துடும். பெரிய பாத்திரங்கள் வச்சா அந்த மாதிரி ஆக மாட்டேங்குது, கீழே விழாது. நம்ம குட்டி குட்டி தட்டுங்க ஸ்பூன் வைக்கும்போது இப்படி கேப்பில் வந்து அடியில் போயிட்டதை நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் ஷெல்ஃப் எல்லாம் போடும்போது பார்த்து போடுங்க. ஃபுல் க்ளோசிங் இருக்கா மாதிரி போடுங்க. அதுதான் நம்ம பாத்திரங்களை எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாத்திரம் பாதி தட்டெல்லாம் கீழே போய் விழுந்துடும்.